people did wrong, ஜனங்கள் தவறு செய்தால், if they were unbelievers, Jesus just forgave them. அவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தால் இயேசு அவர்களை மன்னித்து விடுவார். When they killed him, அவரை கொலை செய்த பொழுது, Father forgive them, they don't know what they are doing. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். But what when one of his own disciples did something wrong? ஆனால் தம்முடைய சீஷர்களில் ஒருவர் தவறு செய்தால் என்ன செய்கிறார்? Let me give you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Matthew chapter 16. மத்தேயு 16ஆம் அதிகாரம். When Jesus said in verse 21, I have to go to the cross. நான் சிலுவைக்கு போக வேண்டும் என்று இயேசு 21ஆம் வசனத்தில் சொல்கிறார். It says in verse 22, Peter rebuked him saying, no, that will not happen. ஆண்டவரே இது உங்களுக்கு நேரிட கூடாது என்று சொல்கிறார் பேதுரு. 22ஆம் வசனம். That was wrong for Peter to say that because God only sent Jesus to die on the cross. இயேசு சிலுவையில் மரிக்கும்படியாக தேவனே தான் அனுப்பினார். ஆகவே இப்படி பேதுரு சொல்லக்கூடாது. What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? Did he say, okay Peter, it's all forgiven? சரி பேதுருவே உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னாரா? இல்லை. He said, Satan, you are speaking the voice of Satan. Get behind me, நீ Satan. சாத்தானுடைய சத்தத்திலே பேசிக் கொண்டிருக்கிறாய். என்னை விட்டு அகன்று போ சாத்தானே என்று சொல்கிறார். Verse 23. What a strong rebuke. 23ஆம் வசனத்தை பாருங்கள். எனக்கு பின்னாக போ சாத்தானே, எவ்வளவு கடிந்து கொள்ளுதல். When he was hanging on the cross, why didn't Jesus say, get behind me, Satan, to all those people who killed him? சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை கொலை செய்யக்கூடிய மக்களை பார்த்து பின்னாக போ சாத்தானே என்று ஏன் இயேசு சொல்லியிருக்க கூடாது? What those people did to Jesus on the cross was much worse than what Peter said here. இங்கே பேதுரு சொன்ன விஷயத்தை காட்டிலும் அங்கே சிலுவையிலே இயேசுவுக்கு செய்த கொடுமையானது மிகவும் பெரிய கொடுமை. He said, Father, forgive them. ஆனால் அந்த விஷயத்திலே பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்றார். Here he tells Peter, you're speaking of the voice of Satan. ஆனால் இங்கே பேதுருவை பார்த்து நீ சாத்தானுடைய சத்தத்தை பேசுகிறாய். You are a stumbling block to me, verse 23. 23ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். Your mind is set on God, man's interest. மனுஷருக்கு ஏற்றவில்லை நீ சிந்திக்கிறாய். What a rebuke. எவ்வளவு கடிந்து கொள்ளுதல். என்ன கடிந்து கொள்ளுதல்? Because he was a believer. ஏனென்றால் அவர் விசுவாசியா இருந்தார். And he loved him. தேவன் இயேசு அவரை நேசித்தார். Something like this. இது போல if some child on the road does something wrong, I will not go and correct him. ரோட்ல போய் கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிள்ளை தவறு செய்தால் நான் போய் அவரை அந்த பிள்ளையை திருத்த மாட்டேன். I'll just leave him. நான் அப்படியே விட்டு விடுவேன். But if it's my own son who does something wrong, என்னுடைய சொந்த மகன் தவறு செய்யும் பொழுது I'll be very strict with him. நான் அவனிடத்தில் மிகவும் கண்டிப்புள்ளவனாய் இருப்பேன். Jesus was very strict. இயேசு மிகவும் கண்டிப்புள்ளவனாய் இருந்தார். கண்டிப்புள்ளவராய் இருந்தார். That's why Jesus said in Matthew 18. ஆகவே தான் மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்கிறார். 15ஆம் வசனம். If your brother sins, go and show him his fault in private. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவன் தனித்து இருக்கும் பொழுது அவனுக்கு குற்றத்தை உணர்த்து. If the unbeliever sins, say, Father, forgive him. We don't know what he is doing. அவிசுவாசி தவறு செய்யும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை, பிதாவே அவருக்கு மன்னியும் என்று சொல்லுங்கள். But if your brother sins, go and show him his fault in private. உன் சகோதரன் தவறு செய்யும் பொழுது அவனுக்கு தனிப்பட்ட விதத்திலே போய் அவனுக்கு உணர்த்து. Not publicly, privately. பொதுப்படையாக எல்லாரும் இருக்கும் பொழுது அல்ல, தனிப்பட்ட நேரத்தில். If he listens to you, you won your brother. அவன் உனக்கு செவி கொடுத்தால் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். What if he doesn't listen? அவன் செவி கூடாமல் போனால்? Verse 16, take 2 more people. 16ஆம் வசனம், 2-3 சாட்சிகளை கூட்டிக் கொண்டு போ. And confront him. அவனை அங்கே போய் அவனுக்கு எதிர்ப்படு. Jesus doesn't say if he doesn't listen, forget it. அவன் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை மறந்துவிடு என்று சொல்லவில்லை. ஏன்? Because he's a brother. அவன் ஒரு சகோதரன். Many people don't understand the difference, the way Jesus treated Pharisees and the way he treated his own disciples. இயேசு பரிசேயர்களை நடத்தின விதத்திற்கும் தன்னுடைய சொந்த சிஷ்யர்களை நடத்தின விதத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அநேகர் அறியாதிருக்கிறார்கள். Because they don't love their brothers enough. ஏனென்றால் தங்களுடைய சகோதரர்களை போதுமான அளவு ஒரு நேசிப்பதில்லை. Supposing you see a lizard or scorpion crawling on the shirt of at the back of your brother's shirt. உங்களுடைய சகோதரனுடைய சட்டையில பின்னாடி பார்த்தீங்கன்னா தேள் அப்படியே ஊர்ந்துட்டு இருக்கு, இல்ல பள்ளி ஊர்ந்துட்டு இருக்குன்னு வெச்சுக்கோ. What will you say? No, I won't correct him. அவரை நான் திருத்த மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லுவீங்களா? I say, listen, there's something going to bite you. பின்னாடி பாருங்க, அந்த தேள் உங்களை கடிக்க போகுது, கொட்ட போகுது. We'll do that. நாம் அதை செய்வோம். When we love a person, we want to protect them from harm. நாம் ஒரு நபரை நேசிக்கும் பொழுது அவரை தீமையிலிருந்து பாதுகாக்க விரும்பினால். But we do not take revenge. Never. நாம் ஒரு காலம் பழி வாங்க கூடாது, ஒரு காலம் வாங்க கூடாது. We do not wish revenge also. நாம் யாருக்கும் கெட்டது நடக்கும் என்று நாம் என்ன சிந்திக்க கூடாது. We leave that to God. அதை நாம் தேவனிடத்தில் விட்டு விட வேண்டும். So we read this in Hebrews chapter 12. ஆகவே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். He says we are under the new covenant. நாம் புது உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறோம். And Hebrews 12:24. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். We have come to Jesus who is the mediator of a new covenant. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் ஒரு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கு வந்திருக்கிறோம். How did Jesus get the approval of God? இயேசு எப்படி பிதாவினுடைய அங்கீகாரத்தை பெற்றார்? We also have to get it. அப்படியே அதை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். It says the blood of Jesus speaks better things than the blood of Abel.
ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய இயேசுவின் ரத்தம். You know the difference between the blood of Abel and the blood of Jesus Christ? ஆபேல் ரத்தத்திற்கும் இயேசுவின் ரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? You don't know, turn with me to Genesis chapter 4. உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் என்னோடு கூட ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Some of you know it, many of you may not know it. உங்களிலே சிலர் தெரிந்திருக்கலாம், அநேகருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். You know, Cain was jealous that God accepted Abel, his brother. ஆபேலை தேவன் அங்கீகரித்தபடினாலே காயின் தன் சகோதரன் மீது பொறாமை கொண்டான். And so it says in Genesis 4 verse 8, Cain was so angry, I think he took a stone and killed Abel, his brother. அவன் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், காயினுக்கு ஆபேல் மேல் கடும் கோபம் வந்தபடினாலே ஒரு கல்லை எடுத்து போட்டு அவனை கொலை செய்தான். And now listen. இப்பொழுது பாருங்கள். The Lord said to Cain, காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், where is Abel? ஆபேல் எங்கே? And he told a lie to God. I don't know. எனக்கு தெரியாது என்று Am I my பொய் brother's சொன்னான். keeper? நான் சகோதரனுக்கு காவலாளியோ? And God says, ஆண்டவர் the சொல்கிறார், voice of your brother's blood is crying to me from the ground. உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. So when Cain hit Abel on the head and killed him and all that blood fell on the ground. ஆகவே காயின் ஆபேலை கல்லெடுத்து அடித்து தலையில அடித்து கொள்ளும் பொழுது அந்த ரத்தம் தரையில் சிந்துகிறது. That blood was speaking to God. அந்த ரத்தமானது தேவனை நோக்கி பேசுகிறது. That's what it says here. அங்க என்ன அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. Oh God, தேவனே, take revenge on him. இவன் மீது பழி வாங்கும். Take revenge on him. இவன் மீது பழி வாங்கும். He has shed my blood. அவன் ரத்தத்தை சிந்தி விட்டான். Punish him, punish him. அவனை தண்டியும் 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 தண்டியும். That is Abel's blood. இதுதான் ஆபேலுடைய ரத்தம். When Jesus died on the cross, இயேசு சிலுவையிலே மரிக்கும் பொழுது his blood also fell to the ground. அவருடைய ரத்தமும் தரையில் சிந்தப்பட்டது. And that blood was crying out, அந்த ரத்தம் எப்படி சத்தம் போட்டது? Father, forgive them, forgive பிதாவே, them, மன்னியும், forgive them. இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். That is what we read in Hebrews 12:24. இதைத்தான் நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் Blood வசனத்திலே of வாசிக்கிறோம். Jesus and the blood of Abel. இயேசுவின் ரத்தம், ஆபேலின் ரத்தம். Two different sounds are coming up. அதில் இரண்டு வித்தியாசமான சப்தங்கள் எழும்புகிறது. You heard that very clearly when Brother Victor spoke this afternoon. இந்த நாள் மதியத்திலே சகோதரர் விக்டர் பேசும்பொழுது நீங்கள் கேட்டீர்கள். What is to be our reaction when people do something wrong? தவறு நம்ம மீது தவறு செய்யும்போது நமக்கு பிரதிக்கிரியை எப்படி இருக்க வேண்டும்? What is your blood crying out? உன்னுடைய ரத்தம் எதற்காய் சத்தமிடுகிறது? Is it the blood of Abel or the blood of Jesus? இது இயேசுவின் ரத்தமா, ஆபேலின் ரத்தமா? That's what it says here. We have not come to the blood of Abel, that is old covenant. நாம் ஆபேலின் ரத்தத்தினிடத்திலே வரவில்லை, அது பழைய உடன்படிக்கை. We have come to Jesus, the mediator of a new covenant. நாம் இயேசுவினிடத்திற்கு வந்திருக்கிறோம், அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். That is speaking something else. அது வேறு ஒன்றை தேடுகிறது, something better. அது மேன்மையானதை தேடுகிறது. Not judge him, judge him, judge him. அவனை நியாயந்தீரும் 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 என்றல்ல. Forgive him, forgive him, forgive him, for he doesn't know what he's doing. அவர் மன்னியும் மன்னியும் மன்னியும், அவர் செய்கிறது என்னதென்று தெரியாது இருக்கிறார்கள். That is how he got the Father's approval. இப்படித்தான் இயேசு பிதாவுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டார். When he died, அவர் மரிக்கும் பொழுது his cry was, Father, forgive them. அவருடைய சத்தம் எல்லாம், பிதாவே அவரை மன்னியும். See what Jesus said in John chapter 10. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள். John chapter 10. யோவான் 10ஆம் அதிகாரம். Why does the Father love Jesus? ஏன் பிதா இயேசுவை நேசித்தார்? Can you answer that question? இந்த கேள்வியை நீங்கள் சொல்ல முடியுமா, பதில் சொல்ல Many முடியுமா? reasons. அநேக காரணங்கள் உண்டு. One, he is the Son of God. ஒன்று, அவர் தேவகுமாரன். One, he lived such a faithful life. அவர் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தார். Father loves him, approves him. பிதாவானவர் நேசிக்கிறார், அவரை அங்கீகரிக்கிறார். We can say the Father loves means the Father approves of him. பிதாவானவர் நேசித்தபடினால அவரை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லலாம். Here is another reason why the Father approved of God. இங்கே approved of Jesus. இயேசு கிறிஸ்துவை ஏன் அங்கீகரித்தார் என்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. John 10:17. யோவான் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The Father loves me because I lay down my life. என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினாலே பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். Why does the Father love him? Verse John 10:17. யோவான் 10:17 வாசிக்கிறோம், ஏன் பிதாவானவர் இயேசுவில் அன்பாய் இருக்கிறார்? For this reason the Father loves me because I lay down my life. என்னுடைய ஜீவனை கொடுக்கிறபடினாலே பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். Nobody is forcing me. யாரும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை. Verse 18, nobody is forcing me to lay down my life. 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், யாரும் அதை எடுத்துக்கொள்ளும்படியாய் அதை கட்டாயப்படுத்தவில்லை. I am doing this on my own initiative. நானாகவே இதை கொடுக்கிறேன். I have the authority to lay down my life. என்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. The Father is not forcing me, okay, you must die to yourself here. இந்த இடத்துல நீ உனக்காக மரிக்க வேண்டும் என்று என்னுடைய பிதா என்னை நிர்பந்திப்பதில்லை. And when somebody hurts you, யாராவது உங்களுக்கு தீமை செய்தால், the Father is not
forcing you die to yourself. பிதாவானவர் நீ உனக்கென்று மரித்து விடு என்று கட்டாயப்படுத்துவதில்லை. You have the right. If you don't want to die to yourself, don't die. நீ மரிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்று சொன்னால் உனக்கு அந்த உரிமை இருக்கிறது, மரிக்காமல் இருக்கலாம். You can respond like the blood of Abel. Take revenge on him, Lord. ஆபேல் இரத்தத்தை போல நீங்களும் ஆண்டவரே பழி வாங்கும் என்று கேட்கலாம். Or you can say like Jesus, Father, forgive them. அல்லது பிதாவே இவருக்கு மன்னியும் என்று நீங்கள் சொல்லலாம். That is what brings God's approval. இதுதான் தேவனுடைய அங்கீகாரத்தை கொண்டு வருகிறது. If he is a brother, அவர் சகோதரனாய் இருந்தால், then you have the responsibility to tell him, brother, what you did was wrong. சகோதரனே நீங்கள் செய்தீர்களே இது தவறு, set it right before God. தேவனுக்கு முன்பாக சரி செய்யுங்கள். Because you love him. ஏனென்றால் நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள். If you, by brother means somebody you are related to in your church. சகோதரன் என்று சொன்னால் சபையிலே நீங்கள் ஐக்கியப்படக்கூடிய ஒரு நபர். But if it's a person you have no connection with, ஆனால் ஒரு நபர் இருக்கிறார், அவரோடு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, forgive them. மன்னித்து விடுங்கள். If he's somebody who was with you once but left you and gone, ஒரு காலத்தில் உங்களோடு கூட இருந்தார்கள், இப்பொழுது உங்களை விட்டு போய்விட்டார்கள், then treat him like an unbeliever. Forgive him. அவரை அவிசுவாசியை போல நடத்துங்கள், மன்னித்து விடுங்கள். But if it is somebody in your church, ஆனால் உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபராய் இருந்தால், with whom you have fellowship, நீங்கள் ஐக்கியப்படக்கூடிய ஒரு நபராய் இருந்தால், something has come between you, உங்கள் இருவருக்கும் இடையிலே ஏதாவது ஒன்று வந்து விட்டால், what are you going to do? என்ன செய்ய போகிறீர்கள்? You can't ignore it. நீங்கள் அதை தெரியாது என்று சொல்லி விட முடியாது. Supposing something comes between you and your wife, உங்களுக்கு மனைவிக்கும் இடையிலே ஏதோ ஒன்று வந்து விட்டது, some tension, சில அழுத்தங்கள், what should you do? என்ன செய்ய வேண்டும்? You can't say, okay, forgive her, I'm not going to do anything with her. சரி நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி போய்விட முடியாது. You can forgive her, நீங்கள் மன்னிக்கலாம், you must restore that relationship. ஆனால் அந்த உறவை நீங்கள் சீர்படுத்த வேண்டும். And then the question comes when there's a tension between husband and wife. இப்பொழுது கேள்வி வருகிறது, கணவனுக்கு மனைவி அழுத்தம் இருக்கிறது. In all marriages this can come. எல்லா குடும்பத்திலேயும் இந்த அழுத்தங்கள் வரலாம். As you grow older and older, it becomes less and less. நீங்கள் வயது செல்ல செல்ல அந்த அழுத்தங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. And if you are really faithful, a time will come when there's no more tension. நீங்கள் உண்மையாலுமே அதில் மேற்கொண்டு விட்டால் அதற்கு பிறகு அழுத்தமே இருக்காது. In the early years of marriage, these things can come. ஆனால் திருமணமான ஆரம்ப கால வருஷங்களில் இந்த அழுத்தங்கள் இருக்கலாம். And little strain comes between you and your wife or your உங்களுக்கு husband. மனைவிக்கும் அல்லது உங்களுக்கும் கணவனுக்கும் அந்த உறவுகளிலே சில முறுக்கம் ஏற்படலாம். Now the question is, who is going to first ask forgiveness? இப்பொழுது கேள்வி என்னவென்றால், யார் முதலாவது restore the relationship? யார் முதலாவது மன்னிப்பு கேட்டு அந்த உறவை சீர்படுத்த போகிறார்கள்? Here's a relationship that's broken. இங்கே உறவு முறிந்து விட்டது, Husband and wife. கணவன் மனைவி. Who is going to take the first step to restore it? இதை சரிபடுத்துவதற்கு சீர்படுத்துவதற்கு யார் முதல் படி எடுத்து வைக்க போகிறார்கள்? In Indian culture, இந்திய கலாச்சாரத்திலே it says the wife must take the first step. மனைவிதான் முதல் படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். The husband is the Maharaja always. எப்பொழுதுமே கணவன் மகாராஜா. And the wife is not Maharani, she is a servant. ஆனால் மனைவி மகாராணி அல்ல, அவள் ஒரு வேலைக்காரி. So she must come. அவள் தான் வர வேண்டும். But among Christians, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு we take our example from God. நாம் தேவனிடத்திலிருந்து மாதிரி எடுத்துக்கொள்கிறோம். See, there was a tension between God and us. தேவனுக்கும் நமக்கும் சில அழுத்தங்கள் இருந்தது. A distance came. அங்கே ஒரு இடைவெளி வந்து விட்டது. Between God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடைவெளி. Who took the first step? யார் முதல் படி எடுத்து வைத்தது? Did man go to God or did God come to man? மனிதன் தேவனிடத்திற்கு சென்றானா அல்லது தேவன் மனிதனிடத்திற்கு சென்றாரா? Who? யார்? God took the first step and came. தேவன் முதல் படி எடுத்து வந்தார். In the form of Jesus. இயேசு என்கிற அந்த ஒருவரிலே வந்தார். So, what do we learn from that? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? Why did God take the first step? ஏன் தேவன் முதல் படி எடுத்து வைத்தார்? Because he was more spiritual than man. ஏனென்றால் மனிதனை காட்டிலும் ஆண்டவர் தான் அதிக ஆவிக்குரியவர். So, when there's a tension between husband and wife, ஆகவே கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனைகள் இருக்குமானால், whoever is more spiritual must take the first step. யார் அதிக ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் முதல் படி எடுத்து வைக்க வேண்டும். And the one who is carnal and worldly will not take the first step. உலக பிரகாரமாக மாம்சீகமான ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவர் முதல் படி எடுத்து வைக்க மாட்டார்கள். So if you think you are more spiritual, ஆகவே நீங்கள் தான் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணினால், even if you are the husband, அது நீங்கள் கணவனாக இருக்கலாம், you take the first step. நீங்கள் முதல் படி எடுங்கள். Then you are following in the footsteps of Jesus. அப்படியானால் நீங்கள் இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றுகிறீர்கள். Restore that relationship. அந்த உறவை சீர்படுத்துங்கள். But if they are unbelievers, அவள் அவிசுவாசிகளாக இருந்தால், then like Jesus on the cross you say, Father, forgive them, they don't know what they are doing. சிலுவையில் இயேசு தொங்கி சொன்னது போல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். You need to distinguish between who has made that, who created that problem. ஆகவே இந்த பிரச்சனை உண்டாக்கியது யார் என்பதை நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். Was it a believer or an unbeliever? அவர் அவிசுவாசியா விசுவாசியா? And the Father will approve of you when you say about an unbeliever, Father, forgive them for they don't know what they do. ஒரு அவிசுவாசி உங்களுக்கு தீமை செய்யும் பொழுது, பிதாவே அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது பிதாவானவர் அவர்களை அங்கீகரிக்கிறார். When it's a believer or your husband or wife, the Father will approve it when you go humble yourself
and seek to restore that ஆனால் relationship. ஒரு விசுவாசியா இருக்கும் பொழுதோ, உங்களை கணவன மனைவியா இருக்கும் பொழுதோ, உங்களை நீங்களே தாழ்த்தி முதல் படி எடுத்து நீங்கள் இந்த உறவை சீர்படுத்தும் பொழுது பிதாவானவர் உங்களை அங்கீகரிக்கிறார். See, because the unbeliever is not part of my body. ஒரு அவிசுவாசி என்னுடைய சரீரத்தில் ஒரு பகுதி அல்ல. So it's like his hand is broken, I don't have to bother about it. அவருடைய கை உடைந்து விட்டது, எனக்கு அதை குறித்து அக்கறை இல்லை. But when a believer has a tension with me, ஆனால் ஒரு விசுவாசிக்கும் இன்னொரு விசுவாசிக்கும் அழுத்தம் ஏற்படுமானால், fellowship with me in my church, எனக்கு என்னுடைய சபையில் உள்ள ஐக்கியமா இருக்குமானால், that's like my bone broken. அது என்னுடைய எலும்பு முறிந்தது போல. Then what do I do? என்ன செய்கிறேன்? I can't ignore it. நான் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. Because this is not an unbeliever. இது ஒரு அவிசுவாசி அல்ல. I can't say, Father, forgive him. பிதாவே மன்னியும் என்று சொல்ல முடியாது. This bone is broken. This is a member of my body. இந்த எலும்பு உடைந்து விட்டது, என்னுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாய் இருக்கிறது. I must put some plaster and restore that relationship. நான் அந்த பிளாஸ்டர் எல்லாம் போட்டு நான் அந்த உறவை சீர்படுத்த வேண்டும். That's why Jesus said, if your brother sins, go and ஆகவே தான் உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்திலே போய் அவனுக்கு உணர்த்து என்று And சொல்கிறார். that's why Jesus also said in Luke 17 ஆகவே தான் இயேசு லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே சொன்னார், that verse 17 verse 3, 17ஆம் வசனம் அதிகாரம் 3ஆம் வசனம், be on your guard. நீ கவனமாயிரு. If your brother sins, ஒரு சகோதரன் பாவம் செய்தால், today people will say, ignore it, forget it. இன்றைக்கு அதை கண்டுகொள்ளாதிருங்கள், மறந்து விடுங்கள் என்று சொல்லலாம். These are people who try to be more spiritual than Jesus. இவர்கள் எல்லாம் இயேசுவை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவர்கள். But Jesus said, இயேசு சொன்னார், rebuke him. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் கடிந்து விடு. If he repents, forgive him. அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. Always be ready to forgive him. எப்பொழுதுமே மன்னிப்பதற்கு ஆயத்தமாயிரு. If he sins against you 7 times a day, ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் and செய்தால், return 7 times saying I repent, forgive him. 7 தரம் உன்னிடத்திலே வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் மன்னிப்பாயாக. What if he sins against you 700 times in a day? ஒரு நாளிலே 700 முறை குற்றம் செய்தால் என்ன செய்வது? Forgive him. If he comes back to you, forgive him. மனஸ்தாபத்தோடு வந்தால் மன்னித்து விடுங்கள். Always, the meaning is always seek to restore your relationship with a brother. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எப்பொழுதுமே உன் சகோதரனோடு கூட சீர்பொருந்துவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். Don't treat your brother like an unbeliever. உன்னுடைய சொந்த சகோதரனை அவிசுவாசியை போல நடத்த வேண்டாம். An unbeliever, you have no relationship, you say, Father, forgive him, I got nothing more to do with him. அவிசுவாசி என்று சொன்னால் அவருக்கு எனக்கு உறவில்லை, பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொல்லி விட்டு விடலாம். If he goes to hell, that's his responsibility. அவர் நரகத்துக்கு போனால் அது அவருடைய பொறுப்பு. When it is your brother, you don't want him to go to hell. ஆனால் உங்களுடைய சகோதரனாய் இருந்தால் உன் சகோதரன் நரகத்துக்கு போவதை நீங்கள் விரும்புவதில்லை. So Jesus said, rebuke him. ஆகவே இயேசு சொன்னார், உன்னை கடிந்து கொள். I'll tell you, there are very few believers who love their brothers so much to do that. நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், வெகு சில விசுவாசிகளே இது போல செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த அளவு நேசிக்கிறபடினாலே Many people try to be super spiritual and say, oh, forgive them. அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் மிஞ்சினவர்களாக இருந்து மன்னிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Would you do that if your bone is broken? உங்களுடைய எலும்பு உடைந்து விட்டது என்று சொன்னால் எப்படி செய்வீர்களா? Forget it. மறந்து விடு என்று. இல்லை, it's because you don't consider that person as your brother that you say forget it. சகோதரனை நீங்கள் உங்கள் சகோதரனாக அந்த நபரை நீங்கள் சகோதரனாக எண்ணாவிட்டால் மறந்து விடுங்கள் என்று சொல்லலாம். If you want the approval of God, தேவனுடைய அங்கீகாரம் உங்களுக்கு வேண்டுமா? do what Jesus said. இங்கே சொல்லப்பட்டதை செய்யுங்கள். If your brother sins, correct him. உன்னுடைய சகோதரன் பாவம் செய்தால் திருத்து. And if he does it 700 times a day, correct him and forgive him 700 times. 700 முறை அவர் அப்படி செய்தாலும் 700 முறை மன்னித்து அவரை சரிப்படுத்துங்கள். So he's speaking about this fellowship in the body of Christ. ஆகவே கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஐக்கியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். But remember this. ஆனால் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். We must always go by the spirit of the blood of Jesus and not the blood of Abel. நாம் எப்பொழுதுமே ஆபேலின் இரத்தத்தினுடைய அந்த ஆவியின்படி நடக்காதபடிக்கு இயேசுவின் இரத்தத்திலே உள்ளதான அந்த ஆவியின்படி நடக்க வேண்டும். Not only we don't take revenge, we do not even wish any evil to நாம் others. பழி வாங்காமல் இருக்கிறோம் என்று மட்டுமல்ல, அவருக்கு தீமை ஏதும் நடந்துவிடக் கூடாது என்று நாம் இருக்க வேண்டும். We don't wish any evil to our brothers, we don't wish any evil to the unbelievers. நம்முடைய சகோதரர்களுக்கு தீமை வர வேண்டும் என்று நாம் எண்ணுவதில்லை, நம்முடைய அவிசுவாசிகளுக்கு தீமை வர வேண்டும் என்று எண்ணுவதில்லை. Ask God to give you the power of the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை தாரும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள். And you will get God's approval if you choose to go the way Jesus walked. இயேசு நடந்த வழியிலே நீங்கள் போக விரும்பும் பொழுது நீங்கள் தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். And to do exactly as Jesus said. இயேசு சொன்னது போலவே நீங்கள் செய்வீர்களானால் அங்கீகாரத்தை பெறுவீர்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, your standard is so high. ஆண்டவரே உம்முடைய தரம் உயர்ந்ததாக இருக்கிறது. But we know you'll give us the power of the Holy Spirit to live by that standard. ஆண்டவரே அந்த தரத்தினுடைய வாழ்வதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை தாரும். Let us help us to remember what we have heard. ஆண்டவரே நாங்கள் கேட்டவைகளை நினைவுகூரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். And to glorify your name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். We pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.